வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸுகளுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றின ஃபுல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் TNMedicalSelection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் வந்த உடனே இங்கே மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கிளியராக ஷோன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 கேட்டகரியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அடுத்தது ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் இந்த 3லையுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கும். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்ததே இந்த மெடிக்கல் கோர்ஸுக்கு தான். அவங்களுக்கு அதாவது ஃபுல் கோர்ஸு, ஹாஸ்டலு எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அதனால் நிறைய பேர் இந்த கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா 7.5%, அடுத்தது கவர்மெண்ட் கோட்டா, இந்த 3 கோட்டாக்கு வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கோட்டாலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 41,668 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ வந்திருக்குது. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிங்க்கில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் 7.5% அந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கி படித்தோம் அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸு ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைச்சா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்க மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,949 பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் ஃபைனலாக ஃபில்டர் பண்ணி 24,949 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. இந்த பிடிஎஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கும், அடுத்தது நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அடுத்தது நம்ம நீட்டோடைய ரோல் நம்பர் இருக்கும், நம்மளுடைய நேமு, நம்மளுடைய கம்யூனிட்டி, நீட்டோடைய மார்க்கு, அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க்கு. இந்த மாதிரி நமக்கு ரேங்கிங்கு லிஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.5% ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு. ஸோ டோட்டலாக 1,806 பேர் வந்து 7.5 ரிசர்வேஷனில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தான் இந்த ஜென்ரல் கோட்டா அப்படின்னு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ரேங்கே வந்து பார்த்தோம்னா 710 இருக்குது பாருங்கள் ரேங்க்கு. அதாவது நீட் மார்க் 710, ரேங்க் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1வது ரேங்க்கு கிட்டத்தட்ட 4 பேர் எடுத்திருக்காங்க. பட் நான் ஒரே ரேங்க் வந்து எல்லாருக்கும் அசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மேக்ஸ் மார்க்கு, பிசிக்ஸ் மார்க்கு, ஏஜ் இதில் எது முன்னுரிமையோ அதில் வச்சு ரேங்கை வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சேனல்லையும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் இத்தனை இதில் நம்ம எப்படி செக் பண்ணுறது நம்மளுடைய ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அடோப் ரீடர்லையோ அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் எதையோ ஒரு இதில் உங்களோட பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்தோம்னா இந்த சர்ச் பட்டன் இருக்கும். இந்த சர்ச் பட்டனில் போயிட்டு உங்களுடைய MBBS BDS அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஃபார்மை தான் நம்ம அமைச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தால் கவர்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிடிஎஃப்ல போயிட்டு அந்த சர்ச் பாரில் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனலில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வந்து பார்த்தோம்னா 15,779. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நீட் ரோல் நம்பரு, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய நீட்டில் எவ்வளோ அவங்க மார்க்கு, அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க எத்தனாவது ரேங்க்கு அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு இது ரெண்டையுமே செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து ஃபர்தராக நமக்கு கவுன்சிலிங்க்கு கால் வரும். அந்த கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது, எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நான் என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட கவுன்சிலிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க 10 மெடிக்கல் காலேஜும் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங்கில் நமக்கு
பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது இந்த வருஷம். அதே மாதிரி அந்த 10 காலேஜ்லேயுமே சேர்த்து ஆல் இந்தியா கோட்டா இருக்குது. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் 15% சீட்டை ஒதுக்கிடுவாங்க. ஸோ அந்த ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து சீட்டு கிடச்சிது அப்படின்னா அவங்க அந்த கேட்டகரியில் வந்து படிப்பாங்க. ஸோ நம்ம அந்த 15% ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை இது ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் 3லையுமே அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த 3 இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் சீட்டு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கோ, எதில் கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் உங்களோட சீட்டை உறுதி செஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க், அதாவது அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு ஃபில்டர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரேங்க் மட்டும்தான் வந்திருக்கும், ஓவரால் ரேங்க் வந்திருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இங்கே வந்திருக்காது. ஸோ இந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 14,913 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுல தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு உடைய இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதில் தான் நிறைய மாணவர்களும் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் எல்லாம் என்னென்னு நோட் பண்ணி தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எது வந்தாலும் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.